சொரக்காய் பொரியலுக்கு ஒரு பெரிய சைஸ் சொரக்காவை கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆனியனையும் கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் சேர்த்துக்கலாம். இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சிம்மிலே வச்சு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்க வச்சு எடுத்துக்கலாம். இது வதங்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சொரக்காவை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சொரக்காவையும் சொரக்காவை அதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்ததும் இதில் நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சோண்டு பத்தலை, நான் சேர்த்துருந்தேன். இதை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்ததும் இதில் துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நல்லா வற்ற வச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு பரிமாறினோம்னா சூப்பரான சுவையான சுரக்காய் பொரியல் தயார். இதே நம்ம பாசிப்பருப்பு போட்டு சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஈஸி ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ குக்கிங் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.